அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் மற்றும் அதனுடன் இணைந்துள்ள தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கல்வியியல் கல்லூரிகளிலும் 2025-2026 ஆண்டிற்கான ஒருங்கிணைந்த பிஎஸ்சி பிஎட் மற்றும் பிஏ பிஎட் பட்டப்படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பது குறித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன, எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்துடன் இணைந்துள்ள தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கல்வியியல் கல்லூரிகளிலும் 2025-2026 ஆண்டிற்கான ஒருங்கிணைந்த பிஎஸ்சி பிஎட் மற்றும் பிஏ பிஎட் பட்டப்படிப்புகளுக்கு அட்மிஷன் நடைபெற இருக்கின்றது. அதற்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம், அதாவது தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் மற்றும் அதனுடன் இணைவு பெற்ற கல்வியியல் கல்லூரிகளில் பிஎஸ்சி பிஎட் மற்றும் பிஏ பிஎட் பட்ட வகுப்பு 2025-2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தொடங்குதல் மற்றும் சேர்க்கைக்கான கடைசி நாள் வகுப்புகள் தொடங்குதல் குறித்த தகவல்கள் தெரிவித்தல். இந்த அறிவிப்பானது தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் சார்பாக அதனுடன் இணைந்துள்ள அனைத்து கல்வியியல் கல்லூரிகளுக்குமான அறிவிப்பாகும். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்துடன் இணைவு பெற்றுள்ள கல்வியியல் கல்லூரிகளில் 2025-2026 கல்வியாண்டில் பிஎஸ்சி பிஎட் மற்றும் பிஏ பிஎட் பட்ட வகுப்பில் மாணவர் சேர்க்கை வகுப்புகள் தொடங்குவது மற்றும் சேர்க்கை விவரங்களை பதிவேற்றம் செய்தல் குறித்து கீழ்கண்ட அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர் சேர்க்கை தொடங்கும் நாள் 6/6/2025 முதல் 2/7/2025 வரை. வகுப்புகள் தொடங்கும் நாள் 3/7/2025. மாணவர்கள் சேர்க்கை விவரங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்தல் 25/6/2025 முதல் 9/7/2025 வரை. மாணவர்கள் சான்றிதழ் சரிபார்க்கப்படும் நாள் 15/7/2025 மற்றும் 16/7/2025. மாணவர் சேர்க்கை கட்டணம், அதாவது எலிஜிபிலிட்டி ஃபீஸ், ஆன்லைனில் செலுத்த கடைசி நாள் 9/7/2025. மேலும் மாணவர்கள் சேர்க்கைக்கான தகுதி கட்டண விவரம் கீழ்கண்டவாறு கொடுக்கப்பட்டுள்ளது. தகுதி கட்டண விவரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பதிவு கட்டணம், அதாவது ஜெனரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ரூபாய் 125. உள்கட்டமைப்பு வசதிகள் வளர்ச்சி, அதாவது டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் ரூபாய் 40. பண்பாட்டு மற்றும் இளைஞர் விழா, கல்ச்சரல் அண்ட் யூத் ஃபெஸ்டிவல் ரூபாய் 40. விளையாட்டு கட்டணம் ரூபாய் 50. நூலக கட்டணம் ரூபாய் 100. தகுதி கட்டணம் எலிஜிபிலிட்டி ஃபீஸ் இன்க்ளூடிங் கோஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ரூபாய் 280. ஆக மொத்தம் 635 ரூபாய் தகுதி கட்டணம் செலுத்த வேண்டும். எனவே கல்லூரி முதல்வர்கள் அட்டவணையில் குறிப்பிட்டுள்ளவாறு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் மாணவர் சேர்க்கையை முடித்து சேர்க்கை விவரங்களை காலதாமதமின்றி உரிய கட்டணம் செலுத்தி ஆன்லைனில் உடனடியாக பதிவேற்றம் செய்திடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கிளையே இதற்கான விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. 4 வருட ஒருங்கிணைந்த பிஎஸ்சி பிஎட் மற்றும் பிஏ பிஎட் பட்டப்படிப்பு சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை ஆன்லைன் மூலம் பல்கலைக்கழகத்திற்கு சமர்ப்பிப்பது குறித்து பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள். இந்த வழிமுறைகள் எல்லாமே தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்துடன் இணைந்துள்ள தமிழ்நாட்டில் உள்ள கல்வியியல் கல்லூரிகளுக்கான வழிமுறைகளாகும். பல்கலைக்கழகம் தங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள பிஎஸ்சி பிஎட் மற்றும் பிஏ பிஎட் சேர்க்கைக்கான மாதிரி விண்ணப்ப படிவத்தின் நகலை ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு படிவம் வழங்கவும். முதலில் மாதிரி படிவத்தில் கேட்கப்பட்டுள்ள அனைத்து விவரங்களையும் மாணவர்களால் சரியாக பூர்த்தி செய்து அவர்களின் கையொப்பம் பெறவும். விண்ணப்பத்தில் நிரப்பப்பட்டுள்ள மாணவர் விவரங்களை அவரின் கல்வி சான்றிதழ்களுடன் கல்லூரியின் முதல்வர் ஒப்பிட்டு சரிபார்த்து உறுதி செய்ய வேண்டும். விண்ணப்பத்தை பதிவேற்றம் செய்வதற்கு முன்னர் ஒவ்வொரு மாணவரின் சேர்க்கைக்கு தகுதியான சான்றிதழ், அதாவது +2 மார்க் ஸ்டேட்மெண்ட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், டிசி, கல்லூரி சீருடையில் எடுக்கப்பட்ட மாணவரின் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மற்றும் கையொப்பங்களை தனித்தனியே ஸ்கேன் செய்து ஜேபிஇஜி அல்லது ஜேபிஜி பிஎன்ஜி ஃபைல்களாக தயார் நிலையில் வைத்துக் கொள்ளவும். மாணவர்கள் தங்களிடம் சமர்ப்பித்த பூர்த்தி செய்த எலிஜிபிலிட்டி விண்ணப்ப படிவத்தை சரிபார்த்து கல்லூரிக்கு வழங்கப்பட்ட யூசர் ஐடியுடன், அதாவது காலேஜ் மெயில் ஐடி மற்றும் ரகசிய குறியீட்டை பயன்படுத்தி www.tnteu.ac.in என்ற இணையதளத்தில் உள்ள ஆன்லைன் பிஎஸ்சி பிஎட் மற்றும் பிஏ பிஎட் அட்மிஷன் என்ட்ரி ஃபார் த அகாடமிக் இயர் 2025-26 என்ற லிங்கில் பதிவேற்றம் செய்யவும். மாணவர்களின் பெயர்களை தமிழில் பதிவு செய்ய தமிழில் எழுத்து வடிவம், அதாவது பேமினி தமிழ் ஃபாண்ட் விசைப்பலகையின் மாதிரி வடிவத்தினை பதிவிறக்கம் செய்து கொண்டு பயன்படுத்திக் கொள்ளவும். மாணவர்களின் சாதி விவரங்களை பதிவேற்றம் செய்யவும். மாணவர்களின் பெயர், பாலினம், பிறந்த தேதி, சாதியின் உட்பிரிவு, இமெயில் ஐடி, கைபேசி எண், தாய் தந்தையின் பெயர், விலாசம், மாவட்டம் மற்றும் பின்கோடுடன் சமர்ப்பிக்க வேண்டும். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பதிவு எண், படித்த ஆண்டு, மாதம் மற்றும் மொத்த மதிப்பெண்கள் ஆகியவற்றை பதிவு செய்யவும். அடுத்து விண்ணப்பதாரர் பிஎஸ்சி பிஎட் படிப்பில் தேர்ந்தெடுத்துள்ள பாடத்தையும் மீடியத்தையும் பதிவு செய்துவிட்டு ஏற்கனவே ஸ்கேன் செய்து தயாராக உள்ள கல்வி தகுதி சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும். பின்பு இடது பக்கம் உள்ள ரிப்போர்ட் என்ற மெனுவை கிளிக் செய்யவும். அதில் கல்லூரியில் சேர்க்கை செய்யப்பட்ட அனைத்து மாணவர்களின் பட்டியல் திரையில் தெரியும்.
அதன் அடியில் உள்ள விண்ணப்பத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் உள்ள விவரங்களை மூலச் சான்றிதழ்களுடன் சரிபார்க்கவும். சரியாக இருந்தால் மாணவர்களின் கையொப்பங்களை பெற்று அத்துடன் மாணவர்களின் கல்வி சான்றிதழ் நகல்களை, அதாவது 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மார்க் ஷீட், கம்யூனிட்டி, டிசி ஆகிய சான்றிதழ்களை இணைத்து முதல்வர் சான்றொப்பமிட்டு விண்ணப்பத்துடன் கல்லூரியில் சேர்க்கப்பட்ட மாணவர் எண்ணிக்கைக்கு ஏற்ப பல்கலைக்கழகத்திற்கு செலுத்த வேண்டிய தகுதி கட்டணத்தை பல்கலைக்கழக இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கின் வழியாக செலுத்தி அதற்கான கட்டண ரசீதினை பதிவிறக்கம் செய்து பிரிண்ட் எடுத்து வைத்துக் கொள்ளவும். ஒவ்வொரு மாணவரின் பதிவிறக்கம் செய்யப்பட்ட இணையதள படிவத்துடன் அவர்களின் மாதிரி அட்மிஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் மற்றும் மாணவர்களின் அனைத்து சான்றொப்பம் செய்த கல்வி சான்றிதழ் நகல்களை இணைத்து ஃபார்ம் ஏயில் குறிப்பிட்டுள்ளவாறு அகர வரிசையில் வரிசைப்படுத்தி வைத்துக் கொள்ளவும். அகர வரிசைப்படி மாணவர்களின் உண்மை சான்றிதழ்களை வரிசைப்படுத்தி ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனித்தனியே உரையில் வைத்து சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு பல்கலைக்கழகம் குறிப்பிடும் நாளில் சமர்ப்பிக்கவும். கீழே இதற்கான விண்ணப்ப படிவமும் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு கல்லூரியிலிருந்து இந்த காலத்தில் பூர்த்தி செய்து அப்ளிகேஷன் உங்களுக்கு வழங்குவார்கள். மாணவர்கள் இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். அப்ளிகேஷன் ஃபார் எலிஜிபிலிட்டி கம் அப்ரூவல் ஆஃப் அட்மிஷன் இன்டு 4-year BSc B.Ed மற்றும் BA B.Ed degree program for the academic year 2025-26. The application should be filled in by the candidate in his/her own handwriting with capital letter. ஃபர்ஸ்ட்ல விண்ணப்ப படிவத்தில் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் ஒன்று ஒட்டப்பட வேண்டும். சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் கொடுத்திருக்காங்க. இந்த காலத்தில் மாணவர்கள் கையொப்பமிட வேண்டும். காலேஜ் கோட் அண்ட் நேம் கொடுத்திருக்காங்க. காலேஜ் கோட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நேம் ஆஃப் த கேண்டிடேட் இன் பிளாக் லெட்டர் ஆங்கிலத்திலும் தமிழிலும் உங்களது பெயரை பூர்த்தி செய்ய வேண்டும். ஜெண்டர் என்டர் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்பெசிஃபை த கம்யூனிட்டி, OC, BC, BCM இந்த மாதிரி கம்யூனிட்டி கொடுத்திருக்காங்க. உங்க கம்யூனிட்டி எங்க எழுதிக்கோங்க. டிஃபரெண்ட்லி ஏபிள்டு டிஸ்ட்ரிபியூட் விடோ கேண்டிடேட் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. தகுதி இருந்துச்சுன்னா எழுதிக்கோங்க. அப்புறம் நேம் ஆஃப் த பேரண்ட் ஆர் கார்டியன், அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறம் டீடைல்ஸ் ஆஃப் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் பாஸ்ட் அண்டர் 10th +2 பேட்டர்ன் ஆஃப் ஸ்டடி அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நேம் ஆஃப் த ஸ்கூல், நேம் ஆஃப் த போர்டு, மேக்ஸிமம் மார்க், மார்க்ஸ் ஆப்டைன்ட், மந்த், இயர் ஆஃப் பாசிங், பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு கல்வி தகுதி விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறமா தேர்ந்தெடுக்கக்கூடிய BSc B.Ed அல்லது BA B.Ed நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கோர்ஸ் கொடுத்திருக்காங்க. 12ஆம் வகுப்பில் கணித பாடம் எடுத்து படித்தவர்கள் BSc B.Ed மேத்தமெட்டிக்ஸ் கோர்ஸ் படிக்கலாம். பிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி எடுத்தவர்கள் BSc B.Ed பிசிக்கல் சயின்ஸ் படிக்கலாம். பாட்டனி ஆர் சுவாலஜி அல்லது பயாலஜி 12ஆம் வகுப்பில் படித்தவர்கள் BSc B.Ed பயாலஜிக்கல் சயின்ஸ் தகுதியுடையவர்கள் ஆவார்கள். 12ஆம் வகுப்பில் ஹிஸ்டரி முடித்தவர்கள் BA B.Ed சோசியல் சயின்ஸ் படிக்கலாம். அப்புறம் தமிழ், அட்வான்ஸ்டு தமிழ், இங்கிலீஷ், அட்வான்ஸ்டு இங்கிலீஷ் ஆகிய பாடங்களில் 12ஆம் வகுப்பு முடித்தவர்கள் BA B.Ed தமிழ், BA B.Ed இங்கிலீஷ் ஆகிய படிப்புகளுக்கு தகுதி பெற்றவர்கள் ஆவார்கள். அடுத்ததாக மீடியம் கேட்டிருக்காங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ், ஆங்கிலம் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு தகுதியான மீடியம் டிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா பிளேஸ், டேட் எழுதி சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட். அண்ட் பிறகு இந்த விண்ணப்ப படிவத்தில் சிக்னேச்சர் ஆஃப் த சேர்மன் அல்லது செக்ரட்டரி, கரஸ்பாண்டன்ட் வித் த டேட் அண்ட் சீல். கல்லூரி முதல்வர்கள் இதில் கையொப்பமிட்டு சீல் செய்வார்கள். இந்த விண்ணப்ப படிவத்துடன் இணைக்க வேண்டிய டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. அட்டஸ்ட் ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் SSLC, ஹையர் செகண்டரி, கம்யூனிட்டி சர்டிபிகேட், டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் ஆகியவை விண்ணப்பத்துடன் செல்ஃப் அட்டஸ்ட் செய்து இணைக்கப்பட வேண்டும். கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட் அண்ட் காலேஜ் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது தகுதி கட்டணம் செலுத்த வேண்டிய டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. த ரெஜிஸ்ட்ரார், தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் மற்றும் அதனுடன் இணைந்துள்ள தமிழ்நாட்டில் உள்ள கல்வியியல் கல்லூரிகளில் 2025-2026 ஆண்டிற்கான BSc B.Ed மற்றும் BA B.Ed பட்டப்படிப்புக்கு சேர்வதற்கு விருப்பமுள்ள மாணவர்கள் தங்களுக்கு அருகாமையில் உள்ள கல்வியியல் கல்லூரிகளில் நேரடியாக சென்று இந்த விண்ணப்ப படிவத்தை பெற்று பூர்த்தி செய்து கல்லூரிகளிலேயே வழங்க வேண்டும். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்துடன் இணைந்துள்ள கல்வியியல் கல்லூரிகளின் விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட்ல, அதாவது www.tnteu.ac.in இந்த வெப்சைட் ஓபன் பண்ணி இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இங்க அஃபிலியேட்டட் காலேஜஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதுல அஃபிலியேட்டட் காலேஜஸ் கொடுத்திருப்பாங்க. அதாவது லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் ஆஃபரிங் B.Ed, M.Ed, BSc B.Ed அண்ட் BA B.Ed டிகிரி கோர்சஸ் கொடுத்திருப்பாங்க. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கல்வியியல் கல்லூரிகளின் விவரங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்துடன் இணைந்துள்ள தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கல்வியியல் கல்லூரிகளின் விவரங்கள் இந்த லிஸ்ட்ல இருக்கும். இதுல உங்க மாவட்டத்தை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்க மாவட்டத்தை செலக்ட் பண்ணி லிஸ்ட் இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்வியியல் கல்லூரிகளின் பட்டியல் திரையில் தோன்றும். இதை பார்த்து
நீங்க விருப்பமான கல்லூரிகளில் இந்த மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம். காலேஜ் கோடு கொடுத்திருக்காங்க. இந்த லிஸ்ட்லயே ஃபர்ஸ்ட்ல காலேஜ் கோடு இருக்கு, அப்புறம் காலேஜ் நேம் அண்ட் அட்ரஸ், சேர்க்கை விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது, எவ்வளவு சீட்டு ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இந்த லிஸ்ட்ல கொடுத்திருக்காங்க. ஆகவே விண்ணப்பிப்பதற்கு விருப்பமுள்ள மாணவர்கள் நேரடியாக உங்களுக்கு அருகாமையில் உள்ள கல்வியியல் கல்லூரிகளுக்கு சென்று இந்த விண்ணப்ப படிவத்தை பெற்று பூர்த்தி செய்து தகுதி கட்டணத்தையும் செலுத்தி உங்களது அட்மிஷனை உறுதி செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.